வணக்க மக்களே, வேலாதி திரும்ப சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒரு மனிதன் ஒரு நாள் தூங்காம இருக்கலாம், இல்ல 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் வச்சுங்க. 6 மாசம் தூங்காம இருக்க முடியுமா? சரி, ஒருவர் அப்படி இருந்தாருன்னு வச்சுக்கலாம். ஒரு குடும்பமே 200 வருஷமா இப்படி தூங்காம இருக்க முடியுமா? இருந்திருக்காங்க. வாங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு. மைக்கேல் 1991 ஒரு பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணியாற்றியிருந்த ஒரு நபர் தன்னோட 40வது பிறந்த நாளை வெற்றிகரமா முடிக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியான அந்த நாள் அன்னைக்கு ராத்திரி அவரு தன்னோட தூங்கும் அறைக்கும் சென்று படுத்து உறங்க முயற்சிக்கிறார். ஆனா அவருக்கு அன்னைக்கு உறக்கம் இல்லை. அவர் நினைச்சுக்கிறார், சரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துட்டோம், அந்த சந்தோஷத்துல தூக்கம் வராமல் இருக்கும். தொடர்ந்து தங்களோட பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார். பிறகு 2வது நாள் ஆகுது, அன்னைக்கு தூக்கம் இல்லை. 3வது நாள் ஆகுது, அன்னைக்கு தூக்கம் இல்லை. 1 வாரம் ஆகுது, 1 வாரமா தூக்கம் இல்லை. 1 மாசம் ஆகுது, 1 மாசமா தூக்கம் இல்லை. திடீரென்று இடப்பட்ட நாள்ல அவரோட உடல் சத்து முற்றிலும் குறைந்து உடம்பு வலுவிழக்குது. அவரால் எந்த செயலிலும் செய்ய முடியல. திடீரென மயக்கம் போட்டு விழுகிறார். மருத்துவமனைக்கும் எடுத்து செல்லப்பட்ட அவர், இவருக்கு டிம்னேஷியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கிறதாக மருத்துவர்கள் கருதுறாங்க. இதுக்கு காரணம் இன்சோமேனியான்னு சொல்லி அவருக்கு மாத்திரைகள், மருந்துகள், ஊசிகள் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அவரால் கண்ணை மூடி தூங்கவே முடியல. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு 4 மாதங்களுக்கு அப்புறம் மருத்துவர்கள் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஆர்டிஃபிஷியல் கோமா அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு கொண்டு போகலாம். அந்த ஆழ்ந்த தூக்கம் இவரோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான வழியாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த செயல்பாட்டையும் செய்யறாங்க. அவரும் தூங்க ஆரம்பிக்கிறார். ஆனா அவரோட மூளை தூங்கல. அந்த மூளையில இயல்பான ஆக்டிவிட்டியை விட அன்னைக்கு அந்த இன்சோமேனியால பாதிக்கப்பட்ட அந்த நபரோட ஆர்டிஃபிஷியல் கோமா ஸ்டேட்ல அந்த மூளையோட ஆக்டிவிட்டி மிக மிக அதிகமா இருந்திருக்கு. மருத்துவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களும் என்னென்னமோ பயன்படுத்தி பாக்குறாங்க, எதுனாலையும் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 2 வருடங்கள் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாரு. தன்னோட 42வது பிறந்த நாளுக்கு அப்புறம் இயற்கையும் எழுதுறாரு. மருத்துவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம, இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு முன்னாடி எங்காவது நடந்திருக்கா அப்படின்னு தங்களோட இருக்கிற டேட்டா பேஸ்ல தேடி பார்த்தப்ப 1765 வென்டிகா அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கிறத உறுதிப்படுத்துறாங்க. அவர் 8 மாதம் தூங்காமல் இருந்திருக்கிறார். தூங்காமல் இருந்து 8 மாதம் கழித்து இறந்து போயிருக்கார். அப்பவும் மருத்துவர்களால இந்த நிகழ்வு எதனால நடக்குது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பிறகு தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சப்பதான் அவங்களுக்கு தெரியுது, உலகத்துல இதுவரைக்கும் 200 மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கு. 200 பேருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு புதிய கேஸ் இதுவரைக்கும் பதியப்படல. ஆனா இத்தாலியில ஒரு குடும்பத்துல மட்டும் 200 வருஷமா இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்திருக்கு. அப்புறம் இந்த இறந்து போன 200 பேருக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. அதை மருத்துவர்கள் கடைசியா கண்டுபிடிக்கிறாங்க. PRNP அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஜீன். இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இளம் வயது வரைக்கும் ஒரு 35 வயது வரைக்கும் அமைதியா நம்மளோட உடம்புல தூங்கிட்டு இருக்கும். 35 வயதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுகளுக்கு உட்பட்டு ஆக்டிவேட் ஆகுது. தோராயமா 40ல இருந்து 60 வயதுக்குள்ள திடீர்னு ஒரு நாள் முழுமையா உங்களோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்துரும். உங்களால தூங்க முடியாது. தூங்கினாலும் இது தூங்க விடாது. உங்களோட மூளைய முழுமையான கட்டுப்பாட்டு எடுத்து ஆக்டிவிட்டியை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும். மூளையிலிருந்து உடம்புக்கு பல கட்டளைகள் வந்துட்டே இருக்கும். மூளையினால கம்முனே இருக்க முடியாது. இந்த நிகழ்வு 1 நாள் 2 நாள் ஆகாம 6 மாதம் 7 மாதம் தொடர்ந்து நடந்து உங்க உடம்புனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போய் உடம்பு தன்னை விட்டு கொடுத்து இறப்பு அப்படிங்கிற நிலையம் அடையலாம் சொல்றாங்க. இவைகள் 4 ஸ்டேஜஸ்ல நடக்குது. இன்சோமேனியால ஆரம்பிச்சு கட்டுப்பாட்டை இழந்து முற்றிலுமே மூளை தங்களோட இயல்பு நிலை விட்டு மாறி 4வது பேனிக் அட்டாக் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் உயிர் போறதாகவும் சொல்றாங்க. இந்த நிகழ்வுகள் இப்படி நடக்கிறதுக்கான மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த PRNP அப்படிங்கிற ஜீன் ஒரு ஸ்லீப்பிங் DNA,
இந்த ஸ்லீப்பிங் டிஎன்ஏவை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஆக்டிவேட் ஆனாலும் அது இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வகையான தரவுகளை நம்ம தொடர்ந்து தேட வேண்டியது இருக்கு. ஆனா இது ஆக்டிவேட் ஆகிட்டா இதை நிறுத்தவும் முடியாது. 1991 அந்த மைக்கேலோட பிரச்சனைகள்ல பயன்படுத்தின அந்த சிகிச்சை தான் மிக மிக அட்வான்ஸ்ட் ஆர்டிபிஷியல் கோமம். அதனாலேயே நம்மளோட மூளையை கட்டுப்படுத்த முடியலன்னா எதாலையுமே கட்டுப்படுத்த முடியாது. இப்படி ஒரு 200 வருடங்களாக ஒரு குடும்பம் இத்தாலியில அங்கிருந்த மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் இறந்திருக்காங்க. அந்த குடும்பம் இன்னும் இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களும் நம்மளோட வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்காங்க. இதற்கான மருந்துகளும் கிடையாது. உலகத்துல 200 பேருத்துல இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்திருக்கிறத உறுதிப்படுத்துற இந்த கட்டுரை அதே நேரத்துல இந்த நிகழ்வு 200ஓட நிக்கல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தையும் நமக்கு கொடுக்குது. இந்த விடயத்துக்கான பதில் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட மனிதர்களையோ இப்படிப்பட்ட நிகழ்வுகளையோ அல்லது இப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்க்கை முறையில வாழ்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.